குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலோ இல்லை சடனாக எந்திரிச்சாலோ ஒரு பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயினோடய நீங்கள் ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இன்னுமே அது ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக குயிக்காக இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்கள் பேக் நல்லா ரிலீவ் ஆகி உங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு இப்படி ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு ஒரு காலை உங்களோட செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட பேக்கும் லோவர் பட்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும், மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெக். ஆப்போசிட் கால் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இந்த கால் மட்டும் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க. ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை இப்படி பின்னாடி மடக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில், அதாவது இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கையும் சைடில் வச்சுக்கோங்க. ரெண்டு காலும் இப்படி மடக்கிட்டு மெதுவாக சைட் டு சைட். ஸோ லெஃப்ட் சைட் போகணும், அப்புறம் மெதுவாக ரைட் சைடு வரணும். ஒரு சைடும் ஒரு 2 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட லோவர் பேக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், உங்களோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ரிலாக்ஸ். இப்போது எந்திரிச்சு குப்புறப்படுத்துக்கோங்க. ஸோ குப்புறப்படுத்திட்டு அப்படியே கோப்ரா ஸ்ட்ரெச் மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே போங்க. ஸோ மேலே எந்திரிக்கும் போது இன்ஹேல், கீழே போகும்போது எக்ஸேல். இப்போ இதே பொசிஷன்லேருந்து அப்படியே சைல்ட் போஸ் போங்க. இப்படி சைல்ட் போஸ், அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டில் வந்து படுத்துடுங்க. மறுபடியும் சைல்ட் போஸ், lie down, child pose. இது எல்லாமே ஒரு 10லேருந்து 15 வாட்டி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட பேக் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். lie down. இப்போ நீலிங் பொசிஷன் போய்க்கோங்க. ஸோ உங்கள் ஹிப்பு வந்து நீக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உங்கள் நீஸு, உங்கள் பாம் வந்து ஷோல்டர்ஸ்க்கு நேராக இருக்கணும். இப்போ சேம் ஹேண்ட் சேம் லெக் லிஃப்ட் பண்ணுவீங்க. அதாவது ரைட் கையும் ரைட் சைடு ஆர்ம் லெக்ஸும் அப்படியே தூக்கி ஹோல்டு. அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஆப்போசிட் கூட நீங்கள் தூக்கிக்கலாம். உங்களால் பண்ண முடியும்னா சேம் சைட் தூக்கிக்கோங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை ரெகுலராக நீங்கள் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பேக்கை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும், உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் ஈஸியாக நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போது குயிக்காக எந்திரிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.